Students, already I told you, Food Corporation of India, உணவு வாணிப கழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, their main duty to procure food from the farmers and store it in the godown. இதுக்குன்னு குடோன்ஸ் பெருசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து கிங்ஸ்லாம் ரூல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம்னு இருக்கும், வாங்குகிற பொருளை அதில் சேமித்து வைப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட் கார்ப்பரேஷன் என்னென்ன கிரெயின்ஸ் இருக்கோ அது அதுக்குன்னு தனித்தனி குடோன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கல்டிவேஷன் அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் சீசன் தான். அப்போ ரிமைனிங் சீசனில் அதை மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம், கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐ அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரியே அதை இது லாரிங்க அந்த மாதிரி எஃப்சிஐன்னு போட்டு லாரிங்க போகும். நம்ம வெளியே போகிறச்ச பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஏற்கனவே சொன்னேன். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், கொள்முதல் விலை அப்படின்னு சொல்லி. டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லலாம் வந்து விவசாயிங்க கேட்பாங்க, கரும்போட கொள்முதல் விலை இவ்வளோ நிர்ணயிக்கணும் அரசாங்கம், நெல்லோட கொள்முதல் விலை அப்படின்னு அந்தந்த சீசனுக்கு அரசாங்கம் இவ்வளோ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Minimum support price is a price fixed by an expert group for particular crop by considering various costs involved in the cultivation of that crop. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி அப்படின்றது ப்ரைஸ் ஃபிக்ஸட் பை அன் எக்ஸ்பர்ட். நெல் அப்படின்னா நெல்லுக்கான கொள்முதல் விலை இவ்வளோ அப்படின்றத அந்த விவசாயத்துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை நிர்ணயம் பண்ணுவாங்க. அது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா, ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, இந்த வகையான நெல்லை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா இது வந்து நெல் விதைச்சதுலேருந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம நாற்று நட்டதுலேருந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சதுலேருந்து அதுக்கு தேவையான மருந்து களை எடுக்கிறது, இதுலேருந்து கடைசி ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, நெல்லாக உற்பத்தி பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுமோ அதில் ஒரு பர்டிகுலர் அப்ராக்சிமேட்டாக போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்றதை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறப்ப குவிண்டால்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ், அந்த துறையோட வல்லுநர்கள். விவசாயத்தில் expert group for a particular crop by considering various costs involved in the cultivation of that crop. After announcing the MSP, இந்த MSP அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டாக. The state will open procurement centers in places where these crops are widely grown. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னு பிளேசஸை என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, இடங்களை நிர்ணயிப்பாங்க. அந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்னா என்னென்னு சொன்னால் கொள்முதல். அரசாங்கத்துக்கு விவசாயிங்க வந்து அந்த பொருளை வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணிட்டு போவாங்க. யார்கிட்ட, இது விவசாயிங்கிட்டேருந்து அரசாங்கம் வாங்குகிற இது, அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணிடுவாங்க. விவசாயிங்க நேரடியாக கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு குவிண்டாலுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 10,000 அப்படின்னோம்னா அந்த 10,000க்கு இவங்க வந்து என்ன சேல் பண்ணிட்டு போயிடலாம். விவசாயிங்களுக்கு இதில் லாபம் தான் இருக்குமே தவிர நஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி கொள்முதல் விலையை என்ன பண்ணுவாங்க, நிர்ணயிச்சிருவாங்க. ப்ரொக்யூர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பிளேசஸை நிர்ணயிச்சிருவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில். அங்கே வந்து விவசாயிங்க கொண்டு போய் எந்த இடத்துல என்ன க்ராப் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அங்கே. இப்போ கரும்பு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கல்டிவேட் பண்ணிவிட்டு இதை போய்ட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சேல் பண்ண முடியாது. அந்தந்த சென்டர் அங்கங்கே நிர்ணயிச்சிருப்பாங்க. However, the farmers are free to sell in the open market if they get a better price for their crop produce. நல்ல விலை கிடைக்குது அப்படின்னா ஃபார்மர்ஸ் எங்கேயே சேல் பண்ணிவிடுவாங்க, கவர்மெண்ட்டோடய ப்ரொக்யூர் பண்ணுற அந்த ஏஜென்சிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேல் பண்ணிவிடுவாங்க. நல்ல விலை கிடைக்கிறது அப்படின்னா, இன்னும் அதிகமான விலை கிடைக்கிது அப்படின்னா வெளியும் சேல் பண்ணிக்கலாம், ஓப்பன் மார்க்கெட்லேயும் சேல் பண்ணிக்கலாம். On the other hand, if the open market price is lower than the MSP, ஓப்பன் மார்க்கெட்டை வெளியே விலையை விட எம்எஸ்பியை விட வெளியே விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை விட வெளியே விலை கம்மியாக இருந்தால் இவங்க எங்கேயே சேல் பண்ணிவிடுவாங்க, இங்கே கவர்மெண்ட்டுக்கிட்டேயே. கொள்முதல் விலை வந்து அதிகமாக இருந்தால் கவர்மெண்ட்கிட்டேயே பண்ணிடலாம். கொள்முதல் விலை வந்து வெளியே விலையை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை நிர்ணயிக்க சொல்லி கேட்பாங்க. On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get an assured price by the MSP by selling their produce to the FCI. கவர்மெண்ட் கிட்ட கேட்பாங்க, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட, வெளி மார்க்கெட் விலையை விட கொள்முதல் விலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. குவிண்டாலுக்கு 10,000 அப்படின்றது கம்மியாக இருக்குது, 15,000 12,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு விவசாயிங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க.
The rapid increase in food grade production was accompanied by appropriate technological interventions in the dairy, poultry and fisheries sectors. இந்த நம்ம வந்து விவசாயம் அப்படின்னு சொல்கிறப்ப இட்ஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட் ஆல்சோ டெய்ரி ப்ரொடக்ஷன், poultry and fisheries எல்லாமே சார்ந்தது தான். சாரி. As a result, the milk production in the country, இன்க்ரீஸ் அப்படின்றது விவசாயத்தில் கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸ் மாத்திரம் கிடையாது, எதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு எல்லா துறையுமே. டெய்ரியில் ஒயிட் ரெவல்யூஷன் சொல்லுவோம், பால்ட்ரி அண்ட் தென் ஃபிஷரிஸில் ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவோம், எப்படி விவசாயத்தில் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோமோ ஒவ்வொரு ஃபீல்டும் இன்க்ரீஸ் அதில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. As a result, the milk production in the country witnessed the 8-fold increase. 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இந்தியா இண்டிபெண்ட் ஆன காலகட்டத்திலேருந்து இருக்கலாம். 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது எக் ஃபோல்டாம் சரி விட்னஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் 8-fold. எக் ப்ரொடக்ஷன் க்ரோ 40-fold 40 மடங்கு. ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பை 13-fold 13 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போலேருந்து இந்தியா இண்டிபெண்ட் ஆன காலகட்டத்திலேருந்து 1947லேருந்து 2000க்குள்ளே மிட்னா 2000 இடைப்பட்ட காலத்துக்குள்ளே. ஓகே 2010 அந்த மாதிரி காலகட்டத்தில். ஓகே பிஃபோர் 2000க்குள்ளே சாரி. ஸோ அப்போது எக்கோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது? 8-fold. எக்கோட ப்ரொடக்ஷன் 40-fold. மில்கோட ப்ரொடக்ஷன் மில்க் ப்ரொடக்ஷன் டெய்ரினா என்னென்னு சொல்லுவோம், மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், பட்டர் இதெல்லாமே சேர்ந்து 8-fold ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் எக்கு வந்து 40-fold 40 மடங்கு. ஃபிஷ்ஷு 13-fold 13 மடங்கு. However, India could not succeed in attaining self-sufficiency in the production of pulses and oil seeds. ஆனாலும் இந்தியாவில் எது வந்து நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை? பருப்பு வகைகள், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நம்ம தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில பருப்பு வகைகள் பல்சஸ்லாம் நம்மளுடைய இதுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. தென் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவோம். ஆயில் சீட்ஸ்னால் நம்ம வந்து கடலை, வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, உற்பத்தி. தேர்ஃபோர் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் டு மீட் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணலை. அதனால் பல்சஸையும் சரி, அடுத்து வந்து என்னென்னு சொன்ன ஆயில் சீட்ஸ் இதையும் வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான எண்ணெய் வித்துக்களையும் பருப்பு வகைகளையும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்தது என்ன சிஸ்டம் பார்க்க போகிறோம்? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். Tamil has adopted the universal PDS. Rest of the states in India had targeted PDS. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் வந்து யூனிவர்சல் பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் ரேஷன் கார்டு. அதாவது எங்கே வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பிடிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது அப்ளிகபிளாக இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்தோடைய பெரிய டார்கெட்டாக. எப்போயுமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் தராங்க, புரியுதுங்களா? அது வந்து ஒரு சில கார்டுக்கு தான், எல்லார் கார்டுக்கும் தராங்களா அப்படின்னு தெரியாது. மேடம் சொன்னாங்க எல்லாருக்கும் தராங்கன்னு சொல்லிட்டுன்னு போய் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதில் வேரியேஷன்ஸ் இருக்குது, க்ரீன் கார்டு, ஒயிட் கார்டுன்னு சொல்லி. அப்புறமா வந்து வேஷ்டி சாரீ கொடுக்குறாங்க. அப்புறம் பொங்கல் இதுக்கு தேவையான அரிசி, முந்திரி பருப்பு, அப்புறமா வந்து வெல்லம், அப்புறமா ஏலக்காய், தென் கீ கூட கொடுக்குறாங்க போல இருக்குது, தென் கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அப்புறமா எவ்ரி மந்த் வந்து சுகர் தருவாங்க, ரைஸ் ஃப்ரீயாக தராங்க, நார்த் இந்தியானா கோதுமை ஃப்ரீயாக தருவாங்க. இதெல்லாம் பல்ஸ் பருப்பு, தோரம்பருப்பு தராங்க. அடுத்து வந்து பாம் ஆயில் தராங்க, கெரசின் தராங்க. இதெல்லாம் இதில் தராங்க, பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக கம்மி விலைக்கு வாங்குகிறோம். ஓகே. Under universal PDS, all the family ration card holders are entitled to supplies from PDS. எல்லாருக்குமே, நீ நானுன்னு கிடையாது. இந்த அமௌண்ட்டு கொடுக்கறது தான் ஒரு சிலருக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும், சேலரி அதிகமாக வாங்குறவங்க, கம்மியாக வாங்குறவங்க அப்படின்னு. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா அட்டைதாரர்களுக்கும் ஒரு சில கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. In the targeted PDS, the beneficiaries are identified based on the certain criteria and given their entitlements, leaving out the rest. அதாவது இந்த பிடிஎஸ்ன்றது யூனிவர்சல் பிடிஎஸ்ன்றதுலேயே பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சில க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணியிருக்கு.
நல்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு போய் 2500 வேஷ்டி சட்டையும் கொடுத்தா அவங்க வாங்கவும் மாட்டாங்க. 2500 வாங்குறது ஓகே. ஸோ அதனால் அவங்களுடைய குடும்ப வசதி, அவங்களுடைய சொத்து, அவங்கள என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ மந்த்லி ஏர்னிங் இருக்கும், இதெல்லாம் பொறுத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ரேஷன் கார்டு அப்படின்றது உண்டு. Both the union and the state government subsidized the supplies distributed through PDS. Union government, state government ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, பிடிஎஸ் மூலமாக, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக மக்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை இலவசமாகவோ இல்லை வந்து குறைந்த விலைக்கோ சேல் பண்ணுறாங்க. The level and quantum of subsidy also varied across states. Level as well as quantum, அளவு ஒரு சில மாநிலங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரிசின்றது இலவசமாகவே கொடுக்குறாங்க. இது எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்களான்னு சொல்ல முடியாது. அடுத்து கொடுக்குற அமௌண்ட்டு 5 கிலோவோ 10 கிலோவோ அப்படின்னு தராங்க. இல்லை கம்மி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. 1 கிலோ கோதுமை 3 ரூபா 4 ரூபா அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறது எக்ஸாம்பிள் தான், இப்படி தான் தருவாங்களோன்னு கேட்கக்கூடாது. ஸோ அது மாதிரி கம்மி விலைக்கும் கொடுக்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம், 10 கிலோ கொடுக்கலாம், 5 கிலோ கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸும். அந்த மாநிலத்தை ஆள்றவங்களுடைய அந்த கவர்மெண்ட்டோட டெசிஷன் இவங்க கொடுக்கறது. Subsequently, the National Food Security Act என்ன கொண்டு வந்திருக்காங்க, National Food Security Act, NFSA, remember it all of you. Subsequently, the National Food Security Act, NFSA, was passed by the Indian Parliament in 2013. எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க, 2013. NFSA covers 50% of urban households. 50% எங்கே, urban நகர்ப்புறங்களில், அண்ட் 75% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்டு, 75% எங்கே, கிராமப்புறங்களில். 50% ஃப்ரம் அர்பன் அண்ட் 75% ஃப்ரம் ரூரல் ஏரியா. தீஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸும் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் அ க்ரைட்டீரியா. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு லிஸ்ட்டில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க கிடையாது, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏழை கிடையாது. ஸோ அப்போது சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு 50%, கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு 75%யும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த க்ரைட்டீரியா இவங்களுடைய வருமானம் அதெல்லாம் பேஸ் பண்ணி அதை பிரிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு இந்த வசதிகள் போய் சேரணும் அப்படின்னு. The union government supplies rice at the rate of 3 rupees per kg. யூனியன் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைஸ் அப்படின்றத எத்தனை ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அரிசிக்கு 3 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட் அட் த ரேட் ஆஃப் 2 kg, 2 per kg. ஒரு கேஜிக்கு 2 ரூபா, பரவாயில்ல, மேடம் சொன்ன மாதிரி தான் தராங்க. அரிசி 3 ரூபாய்க்கு தராங்க, வீட் வந்து என்ன 2 ரூபாய்க்கு தராங்க. அண்ட் மில்லட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 1 per kg. மில்லட்ஸா அதை வந்து எவ்வளோன்னு கொடுக்குறாங்க, 1 per kg. தானிய வகைகள்னு சொன்ன மில்லட்ஸ் அப்படின்னா 1 கிலோ எவ்வளோ, 1 ரூபா அப்படின்னு தராங்க. எது மூலமாக, எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க, என்எஃப்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி. என்எஃப்எஸ்ஏனா என்னன்னு சொன்னேன், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டா. இதெல்லாம் யார் தர்றது, யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா. தமிழ்நாடு continues to have a universal system of PDS and supplies rice at free of cost to all the card holders. பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்களிலும் அப்படி தான் கொடுத்துட்டுருக்காங்க, ஸ்டேட்ஸ்லேயும். தமிழ்நாட்டில் அரிசி அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அரிசி ஒரு கார்டுதாரர்களுக்கு 5 கிலோவோ 10 கிலோவோ கொடுக்குறாங்க. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு விலை கிடையாது. அரிசி பச்சரிசி கொடுக்குறாங்க, புழுங்கல் அரிசி கொடுக்குறாங்க. ஸோ அதை விலை இல்லாமல் தான், அது பணம் பே பண்ண வேண்டியதில்லை. சுகருக்கு மாத்திரம் பணம் கொடுக்கணும். ஒரு இதுக்கு 5 கிலோவோ என்னவோ கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, ஃப்ரீயாகவே நம்ம தமிழ்நாட்டில் அரிசிக்கு ஃப்ரீயாகவே நம்ம அரிசியை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2013 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் on November 1, 2016 எப்போ கொண்டு வந்தாங்க, November 1, 2016 National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. அடுத்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. November 1, 2016 National Food Security Act was implemented in Tamil Nadu after holding out for 3 years. Role of consumer cooperatives in food security. கன்சியூமர்ஸோடைய கோஆப்ரேட்டிவ் இவங்களோட பங்கு என்ன. கன்சியூமர்ஸ்னால் யார், நம்மளை மாதிரி வாங்குறவங்க. கன்சியூமர்ஸ்னால் நம்ம வந்து என்ன, நுகர்வோர்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறப்ப. நுகர்வோர்னு ஏதானும் வச்சு ஸ்மெல் பண்ணுவாங்களா மேடம் கேட்கக்கூடாது. பொருளை வாங்குறவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம், நுகர்வோர். விற்கிறவங்கள என்னென்னு சொல்லுவோம், வியாபாரிகள்னு சொல்லுவோம். கன்சியூமர் சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ்ஸோட அவங்க என்ன பண்ணுறாங்க,
Consumer cooperatives play an important role in the supply of quality goods at responsible rates to common people. இவங்களுடைய கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸோட மெயின் இது என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன அப்படின்னா குவாலிட்டி கூட்ஸ் அட் ரீசனபிள் ரேட்ஸ். பொருளும் தரமாக இருக்கணும், விலையும் என்னவாக இருக்கணும், கம்மியாக, ரீசனபிள் ரேட்ஸ். There is a 3-tier structure of consumer cooperative societies in India. இந்தியாவில் என்ன இருக்குது, 3-tier structure. அப்படின்னா என்ன மேடம், ஆட்டோவில் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? ஆட்டோவில் தானே மேடம் 3 சக்கரம் இருக்குது, இல்லைன்னா அந்த ரிக்ஷா மாதிரி இருக்குல்லங்க மேடம், அது மாதிரியா? இல்லை, 3-tier ஸ்ட்ரக்சர்னால் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் அதில் சேர்ந்துருக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ there is a 3-tier structure of consumer cooperative societies in India. They are primary consumer cooperative societies, central consumer cooperative stores, and state level consumer federations. 3 லெவலில் primary, then central and state level. ஓகே, primary முதன்மையான, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால, செயல்படுறதுனால, ஃபங்க்ஷன்னா இங்கே செயல்படுறதுனால இதை 3-tier cooperative societiesன்னு சொல்கிறோம். The primary consumer cooperative societies, central consumer cooperative stores, and state level consumer federations. More than 50,000 village level societies are engaged in the distribution of consumer goods in rural areas. Consumer goods அப்படின்றது கிட்டத்தட்ட எத்தனை வில்லேஜஸ் சேர்ந்துருக்கு, 50,000 வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ் இருக்குது. 50,000 வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ், கூட்டுறவு அப்படின்னு சொல்லுவோம். This scheme is playing an important role in food security in India. ஃபுட் பாதுகாப்புன்னா இங்கே ஏற்கனவே மேடம் சொல்லியிருக்கேன். ஃபுட் செக்யூரிட்டினா என்ன, மக்களுக்கு தரமான பொருள் மலிவான விலையில் போய் சேர்றதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு. This scheme is playing an important role in the food security in India. For example, out of all fair price shops running in Tamil Nadu, around 94% are being run by the cooperative societies. கோஆப்ரேட்டிவ்ஸாக, அதாவது ஃபேர் ஷாப்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபேர் ஷாப்ஸில் 94% எது தான் இருக்குது, நம்மளுக்கு கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் இருக்குது. எத்தனை பர்சன்ட் இருக்குது, 94%. Next, we are going to see buffer stock. Buffer stock means is a stock of food grains, namely wheat and rice. These two are the staple food of India. North India la wheat, South India la rice. Most probably many North Indian states also they procured their staple food is rice. So buffer stock is a stock of grains, namely wheat and rice, procured by the government through the Food Corporation of India. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுவோம், உணவு கொள்முதல் கழகம் சொல்லுவோம், வாணிப கழகம்னு சொல்லுவோம். இவங்க வந்து விவசாயிங்கிட்டேருந்து அரிசியும் கோதுமையும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கொள்முதல் பண்ணி குடவுனில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி. The FCE purchases wheat and rice from the farmers in the states where there is a surplus production. எந்தெந்த மாநிலங்களில் அரிசியும் கோதுமையும் ரைஸும் வீட்டும் சர்ப்ளஸாக அதிகமாக இருக்கும், அந்தந்த மாநிலங்களில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த அரிசியும் கோதுமையும் கொள்முதல் பண்ணி குடவுனில் சேமித்து வச்சுருப்பாங்க. The farmers are paid a pre-announced price for their crops. ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, விவசாயம் பண்ணின்றக்கப்பவே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட்டாக, இந்த ஆண்டு நெல்லுக்கான கொள்முதல் விலை இவ்வளோ அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுவாங்க. இந்த வருஷம் கோதுமைக்கான கொள்முதல் விலை இவ்வளோ அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக. அதை வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க, யாருக்கு, எஃப்சிஐக்கு. This price is called minimum support price. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், minimum support price, MSPன்னு சொல்லி. The MSP is declared by the government every year. எப்பவுமே இதை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட், எவ்ரி இயர். ஏன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும், போன வருஷம் ஆன செலவு இந்த வருஷம் அதிகமாகலாம். Every year before sowing season to provide incentives to farmers for raising the production of these crops. Before sowing season, விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க, இந்த பொருளுக்கு இந்த க்ராப்புக்கு கொள்முதல் விலை இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த விவசாயிங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி, இந்த க்ராப்பை நம்ம கல்டிவேட் பண்ணோம்னா இவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும், இவ்வளோ ஹெக்டேரில் இவ்வளோ ஏக்கரில் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்சென்டிவ்ஸாக
ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி. இந்த பர்ச்சேஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் கிரானரிஸா. இந்த இவங்க விவசாயம் கிட்டேருந்து வாங்குகிற, விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, விதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொருளுக்கு, இந்த கிரெயின் அரிசிக்கு இவ்வளோ விலை, கொள்முதல் விலை குவிண்டாலுக்குன்னு அரசாங்கம் சொல்லிடுவாங்க. இதை வச்சு விவசாயிங்க கல்டிவேட் பண்ணுவாங்க லாபத்துக்காக. இதை அவங்களுக்கு கொடுக்குற ஊக்கத்தொகை மாதிரி இவங்க கல்டிவேட் பண்ணி முடித்தோடனே இது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அரசாங்கம் சொன்ன விலைக்கு விற்றுருவாங்க. அதை இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க கிரானரிஸில். Buffer stock is done to distribute food grains in the deficit areas and among the poorer strata of society at a price lower than the market price is also known as issue price. இந்த buffer stock அப்படின்றது என்ன அப்படின்னா, எங்கே இந்த பொருளோட பற்றாக்குறை இருக்கோ அங்கே இந்த பொருளை கொண்டு சேல் பண்ணுவாங்க. இப்போ அரிசி பற்றாக்குறை எந்த மாநிலத்தில் இருக்கோ அங்கே கொண்டு கொடுப்பாங்க. கோதுமை பற்றாக்குறை எந்த மாநிலத்தில் இருக்கோ அங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இது யாரோடது, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. பஃபர் ஸ்டாக் இஸ் டன் டு டிஸ்ட்ரிபியூட் ஃபுட் கிரெயின்ஸ் இந்த டெஃபிசிட் ஏரியாஸாம். டெஃபிசிட்னா பற்றாக்குறை. அண்ட் அமங் த புவரர் ஸ்டேட்டா ஆஃப் த சொசைட்டி அட் அ ப்ரைஸ் லோவர் தென் புவர் பீப்புள், எங்கே அதிகமாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு விலை கம்மியான விலையில் கொடுக்கறது, மார்க்கெட் ப்ரைஸை விட. இப்போ கடையில் போனோம்னா 1 கிலோ சர்க்கரை வந்து நம்மளுக்கு 37 ரூபாயோ 38 ரூபாயோ, இதே வந்து ரேஷன் ஷாப்பில் 25 ரூபா. இப்போ கடையில் போனோம்னா நம்ம 1 கிலோ அரிசி, பச்சரிசி அப்படின்னோம்னா 30 ரூபா 35 ரூபா. ரேஷன் ஷாப்பில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எவ்வளோக்கு தராங்க, ஃப்ரீயாகவே தராங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, 3 ரூபா கிலோ அப்படின்னு. இது புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம், இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம், கொடுக்குற விலை. அதாவது புவர் செக்ஷன்ஸில் இருக்கிற பீப்புளுக்கு விலை கம்மியாக கொடுக்கறது, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக கொடுக்கறது. This also helps to resolve the problem of shortage of food during adverse weather conditions or during the periods of calamity. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒன்று இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், கெலாமிட்டி, வெள்ளமோ பஞ்சமோ வறட்சியோ இதெல்லாம் வர்ற காலகட்டத்தில், இல்லைன்னா வெதர் கண்டிஷன்ஸ், மழை இல்லை, விவசாயம் பண்ண முடியல, அந்த மாதிரி காலகட்டத்துலையும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. மழை அதிகமாக போனாலும் விவசாயம் படுத்து போயிடும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மளுக்கு நடந்தது. மழை இல்லைனாலும் விவசாயம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா இஸ் அ மான்சூனல் கண்ட்ரி, வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லி. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெயின்ஃபால் ஒன்லி, ஓகே, எக்ஸப்ட் சம் ஏரியாஸ். Purchasing power. Next is purchasing power. Purchasing power is a value of a currency expressed in terms of the amount of goods and services that one unit of money can buy. Purchasing power அப்படின்னா வேல்யூ ஆஃப் கரன்சி எவ்வளோ. இப்போ நான் வந்து 500 ரூபா கையில் வச்சுருக்கேன். நான் 500 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்க போகிறேன், எனக்கு பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ, நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்றது. நான் ஒரு 50,000 வச்சுருக்கேன், அந்த 50,000க்கு எவ்வளோ என்னுடைய பர்ச்சேசிங் பவர் என்ன. இப்போ நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய பர்ச்சேசிங் பவருக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 4 கிலோ அரிசி வாங்கணும்னு யோசிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறவங்க ஒரு 100 கிராமு 200 கிராமு என்ன பண்ணலாம், கேஷ்யூ வாங்கணும்னு நினைக்கலாம். அப்போ அவங்கவுங்களுடைய பர்ச்சேசிங் பவர் என்ன, இது நிறைய இருக்குது நம்மளுக்கு வேரியேஷன்ஸும். நம்ம இந்தியாவில் வந்து வெல் ஆஃப் பீப்புளும் நிறைய இல்லை, ரொம்ப புவர் பீப்புளும் இல்லை, எல்லாமே. பட் நம்மளோட கண்ட்ரியில் மெஜாரிட்டி யார் இருக்காங்க, புவர் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸும். Purchasing power is the value of currency expressed in terms of amount of goods and services that one unit of money can buy. One unit of money, அது நம்ம எது வாங்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். ப்ரைஸ் இன்க்ரீசஸ், பர்ச்சேசிங் பவர் டிக்ளைன்ஸ் அண்ட் வைஸ் வெர்ஸா. இல்லையா, விலை அதிகமாச்சுன்னா வாங்குகிற நேச்சர் என்னவாயிடும், கம்மியாயிடும். இப்போ நான் கடைக்கு போகிறேன், தக்காளி வாங்கணும்னு டிசைட் பண்ணி போகிறேன். தக்காளி வந்து 1 கிலோ 15 ரூபான்னு சொல்கிறான். சரி, நான் 2 கிலோ வாங்குகிறேன். அதே தக்காளி 1 கிலோ 30 ரூபான்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 1 கிலோ தான் வாங்குவேன். அப்போ என்னோடய பர்ச்சேசிங் பவர் என்னவாயிடும், ரெடியூஸ் ஆகிடும். தட் இஸ், விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் என்னவாகும், ரெடியூஸ் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்து ஃப்ரீ டெலிவரின்னு கொடுக்குறோன்னு சொன்னால் கேக், அப்போ 1/2 கிலோ கேக் வாங்கினா கூட வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவான். நீங்கள் இத்தனை கிலோ கேக் வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ தரோன்னு சொல்கிறேன்ட்டு. அது மாதிரி அது வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஆஃபர்ஸ், அது இதில் கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. பட் நம்ம வந்து பர்ச்சேஸுன்னு போகிறப்ப விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகம் வாங்குகிறோம் நேச்சர், இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. விலை கம்மியாக இருந்தால் அதிகமாக வாங்குவோம், விலை அதிகமாக இருந்தால் கம்மியாக வாங்குவோம்.
வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்கிறோம், மாற்றி சொல்கிறது தான். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர்ஸ். என்னென்ன காரணங்கள் பர்ச்சேசிங் பவர் வந்து மாறுது, என்னென்ன காரணங்கள்? ஃபஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன். ஃபஸ்ட் வந்து என்ன? பாப்புலேஷன். த பாப்புலேஷன் growth rate in India is high as per 1.7 per 1000. இந்தியாவோட பாப்புலேஷன் growth ரேட்டா, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்றது இந்தியாவில் அதிகம், தெரிஞ்சது தான் உங்களுக்கு இல்லையா? சைனாவோட நம்ம வந்து என்ன பண்ணின்னு இருக்கோம், ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கோம். சைனா வந்து நிறைய ஸ்டர்ன் மெஷர்ஸை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துன்னு இருக்கான். நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. போகிற ரேட்டு பார்த்தோம்னா நம்ம 2050 என்ன பண்ணிவிடுவோம், சைனாவே கூட பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. த பாப்புலேஷன் growth rate in India is as high as in 1.7 per 1000. 1000 பேருக்கு 1.7 குழந்தைங்க பிறக்க இருக்குது பாப்புலேஷன் ரேட்டாக. லார்ஜ் பாப்புலேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் டிமாண்ட். இல்லையா? பாப்புலேஷன் அதிகமானால் தேவை அதிகமாகும். டிமாண்ட்னா பற்றாக்குறை இல்லை, பாப்புலேஷன் அதிகமானால் தேவை அதிகமாக இருக்கும். ஒரு ஆப்பிள் வச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்லாம், குட் இல்லையா? நல்ல ஓகே, சஃபிஷியண்ட்டாக. ஒரு ஆப்பிள் வச்சு 2 பேர் சாப்பிட்லாம், ஒரு ஆப்பிள் 4 பேர் சாப்பிட்டுக்கலாம், சரி சாப்பிட்டோன்னு திருப்திக்கு. ஒரு ஆப்பிளை 10 பேர் சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக தேவை அதிகமாகும். பட் சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு த டிமாண்ட். இல்லையா? தேவைக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்ளைனா என்ன? உற்பத்தி. இங்கே சப்ளைனா சப்ளை பண்ணுறது கிடையாது. டிமாண்டுனா தேவை, சப்ளை அப்படின்னா டிமாண்டுனா வந்து என்ன? தேவை. சப்ளைனா வந்து என்ன? உற்பத்தி. தேவைக்கு ஏற்ற மாதிரியே உற்பத்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம 50 பேர் இருக்கோம், 50 பேருக்கு 4 பிரியாணி பொட்டலம் வாங்கினோம்னா பத்துமா? 4 சாம்பார் சாதம் வாங்கினோம்னா பத்துமா? பத்தாது. அதே மாதிரி தான். ஓகே, large population leads to increasing demand, but supply was not equal to the demand. So the normal price level will be going and as higher. அப்போ நார்மலான ப்ரைஸ் லெவல் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ திடீர்னு நியூ இயர் அன்னைக்கு விசேஷம் நல்லா, அப்போ என்ன ஆகும், பூவோட வரத்து வந்து நார்மலாக வர்றது தான் வரும். ஆனால் அன்றைக்கி தேவை அதிகமாக இருக்கிறப்ப பூவோட விலை என்ன ஆகிடுது? கம்மியாகிடுது. இதே இப்போ நம்ம வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, இது நியூ இயருக்கு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம போய் வந்து பூ வாங்கணும்னு போகிறோம். அப்போ வந்து என்ன இருக்கும், பூவோட வரத்து வந்து நார்மலாக இருக்கும், தேவை வந்து என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? விலை கம்மியாகிடும். இதுதான் மார்க்கெட்டை நிலைமை. ஓகே, டிட்டர்மைனிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். டிமாண்ட், சப்ளை அண்ட் ப்ரைஸ். So the normal price level will be going and higher. So it affect purchasing power, especially in the rural population. Population அதிகமாகிறதுனால தான் பர்ச்சேசிங் பவர் என்னவாடுது? ரெடியூஸ் ஆகுது. மக்கள் தொகை அதிகமாக உற்பத்தி அதிகமாகுதா? இல்லை, சப்ளை அதிகமாகலை. அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல? வாங்க முடியல. பர்ச்சேசிங் பவர் நம்மக்கிட்ட இல்லை. இது ஒரு காரணம். இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸா. அடுத்தது வந்து என்ன? எசென்ஷியல், முக்கியமான பொருளை நம்மளால் வாங்க முடியல விலை ஏறதுனால. ஈவன் தோ தேர் ஹேஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் க்ரோத் இன் த ஜிடிபி அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த இந்தியன் எக்கானமி. நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளர்ச்சி விகிதம் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகி போயின்னு இருக்கு. There have been steady increase in the prices of essential goods. At the same time, side by side, essential goods, அத்தியாவசியமான பொருட்களோட விலை கூட என்னவாயின்ட்டுருக்கு? இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. வெங்காயம் இல்லாமல் நம்ம சமைக்க முடியாது இல்லையா? வெங்காயத்தோட விலை கூட என்னவாயின்றது? இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வாங்க முடியாது, குறைச்சி வாங்கணுன்ற நிலைமெல்லாம் வரணும். Increase in the prices of essential goods. The continuous rise in price erodes the purchasing power and adversely affect the poor people. கண்டினியூஸாக இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி போயினே இருந்ததுன்னா பர்ச்சேசிங் பவர் என்னவாயிடும்? குறைஞ்சி போயிடும். வாங்குகிற நேச்சர். இதில் புவர் பீப்புள்ஸ் தான் சஃபர் ஆவாங்க. புவர் பீப்புள்ஸு, லோவர் மிடில் கிளாஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன, அந்த பொருளை வாங்கணுன்ற அந்த இதுவே விட்டு போயிடும். வேண்டாம், விலை என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது, வாங்க வேண்டாம். இப்போ நம்ம வெளியே போகிறப்ப 10 ரூபா கொடுத்தோம்னா 4 பழம் கொடுப்பான், வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த புவர் பீப்புள்ஸ் ஓகேன்னு சொல்லுவோம். இதே 10 ரூபாய்க்கு ஆப்பிள் கொடுப்பாங்களா? இல்லை. அப்போது ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதை வாங்குகிற நேச்சர் குறைஞ்சி போயிடும், இல்லாமையே கூட போயிடும். அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. டிமாண்ட் ஃபார் கூட்ஸ். when demand for goods increases, தேவை அதிகமாகுது அப்படின்னா the price of goods increases, then the purchasing power is affected.
தேவை அதிகமாச்சுன்னா விலை என்ன அதிகமாகும், விலையும் அதிகமாகும், அந்த பொருளோட விலை அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம வாங்க மாட்டோம். பா ஒரு முழு பூ வந்து 50 ரூபாயா, வேண்டாமே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா தேவை அதிகமாக இருக்குது, வரத்து கம்மியாக இருக்குது. தேவை அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட் சிச்சுவேஷன் சொல்கிறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை அதிகமாக விற்கிறப்ப என்ன பண்ணிவிடுவோம், பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிரும். ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. அடுத்து கரன்சியோட வேல்யூ என்னவாயிடும், குறைய ஆரம்பிச்சிடும் பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆக ஆக. when price increases of the purchasing power decreases. விலை இன்க்ரீஸ் ஆக ஆக பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிடும். ஃபைனலி the value of currency decreases. ஃபைனலாக என்ன ஆகும், கரன்சியோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். நம்ம பர்ச்சேசிங் பவர் குறைய குறைய எதோட வேல்யூ, பணத்தோட மதிப்பு என்னவாயிடும், குறைஞ்சி போயிடும்.